5 போதுமாடி? இன்னும் வேணுமா? நம்ம 8 பேர் இருக்கோண்டி, இன்னும் 3 பறிச்சு போடு. இல்லடி, என்ன சேர்த்தா 9, இன்னும் 4 பறிக்கணும். ஐயோ, தொட வராருடி. ராதா, இப்படி திருட்டுத்தனமா தேங்காய பறிக்கலாமா? நான் பறிப்பேன், நீங்க யார் அதை கேட்க? இது என்னுடைய தோட்டம், அதனால கேட்கிறேன். ஓஹோ, அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த தேங்காயை நிமிந்து கூட பார்த்துக்க மாட்டேன். ராதா, நீ நிமிந்து பாப்பியோ நேரா பாப்பியோ அது எனக்கு தெரியாது. ஆனா தேங்காய பறிச்சதுக்கு சரியான காரணம் சொல்லி ஆகணும். நான் ஆசைப்பட்டேன், பறிச்சேன், அவ்வளவுதான். அப்போ நானும் ஆசைப்படுறேன், பறிச்சுக்கலாமா? உங்க இஷ்டம். இதான் உங்க தோட்டமாச்சே, என்னையும் கேட்கணும். ஏன் ஆசை தேங்காய் மேல இல்ல, இந்த ராதா மேல. தனியா இருக்க பொண்ணு கிட்ட நீங்க இப்படி வம்பு பேசுறது நல்லா இல்ல. நான் வரேன். ராதா, உனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லு, அதன்படி நான் நடந்துக்கிறேன். இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடுறேன். என் கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு. அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு கிடைச்ச இந்த நேரத்தை நான் தவற விட தயாரா இல்லை. துரை, நீங்க தவறு செய்றீங்க. என்ன தவறு செய்யும்படியா நீதான் இப்ப தூண்டுற? நானா? ஆமா, நீ அழகா இருக்கிற, கவர்ச்சியா இருக்கிற, இளமையா இருக்கிற. ராதா, உன்னை கல்யாணம் பண்ணி இதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்கல. என் பேர் துரை இல்ல. அம்மா. என்னடா கண்ணு? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா தயங்குற? ஏமா, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஏமா, எனக்கு பொறுப்பு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா வரணும். பொறுப்பு வரணும்னா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? நான் நினைச்சு சொல்லிட்டேன். உனக்கு ஒரு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, பொண்ணை நானே பார்த்துட்டேன். நிஜமாவா? ஆமா. எந்த ஊரு, எந்த பொண்ணு? இதே ஊர்தாம்மா, சபாபதி பொண்ணு ராதா. என்னது, சபாபதி பொண்ணா? என்னம்மா யோசனை பண்றீங்க? நம்ம அந்தஸ்துக்கு அந்த இடம் ஒத்து வருமான்னு. அம்மா, அந்தஸ்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டா அந்த ராதாவை தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே தேவையில்லை. சரி சரி, நம்ம கூட சம்பந்தம் பண்ணா அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உனக்கு அந்த பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? ஐயரே, அண்ணனும் தம்பியும் ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு கோதண்டம் பிள்ளை கிட்ட கடன் வாங்கி இருக்காங்க போல இருக்க. போல இருக்குல்ல, பணத்தை வாங்கி சுந்தரம் பேங்க்ல கூட கட்டிட்டான். இப்ப உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சிரமம்? நல்லா வளைஞ்சா 4 வருஷத்துல திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் இல்ல, 1 வருஷத்துக்குள்ள வட்டியும் முதலையும் பைசல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படித்தான் எழுதி வாங்கியிருக்காங்க. அப்ப சிரமம் தான். அப்பா, அப்பா, அம்மா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவளுக்கு வேற வேலை இல்ல, இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன்னு போய் சொல்லுப்பா. இல்லப்பா, மேல் வீட்டு அம்புஜம்மா வந்திருக்காங்க, உங்களோட ஏதோ பேசணுமா. மேல் வீட்டு அம்புஜம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? நான் வந்துட்டேன், 2 ஆட்டை விட்டுட்டு போடுங்க. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பழம் சாப்பிடுங்க. எல்லாம் எதுக்கு சிவகாமி இப்படி உட்கார்? வாங்க 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 வாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்க. நேரம் காலம் வந்தா எங்கேயும் வந்துதான் ஆகணும். உட்கார் சபாபதி. ராதா, நாங்க பெரியவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீ போமா, களத்துல நெல்லு காய போட்டிருக்கேன், அதை பாத்துக்க. சபாபதி, பொண்ணு இப்படி பாத்துட்டாலே, அவ கல்யாணத்தை பத்தி நீ சிவகாமி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணாமலா இருக்கும், அதுக்கு நேரம் வர வேண்டாமா? இந்த மாதிரி சிவகாமி, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்கா, அவன் நல்லா இல்ல, அவளுக்கு காலாகாக்க கல்யாணத்தை பண்ணிடணும். நான் வெட்டோட துண்டுறேன்னு சொல்லிடுறேன். என் பையனுக்கு உன் பொண்ண சம்மதம் பேசுறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னம்மா இது, உங்க அந்தஸ்து என்ன, எங்க அந்தஸ்து என்ன? அந்தஸ்தை பத்தி என்ன சபாபதி? உன் பொண்ணை எனக்கு பிடிச்சு போச்சு, விஷயம் அவ்வளவுதான். ராதாவை சுந்தரத்துடைய தம்பி கோபிக்குன்னு தான் ரொம்ப காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவகாமி, அவங்க வந்து உன்னை பெண் கேட்டாங்களா? இல்ல. நீங்க வாக்கு கொடுத்தீங்களோ? இல்ல. பின்ன என்ன? இல்லம்மா, அவங்க எங்களுக்கு உறவு முறை, அது விட்டு போக கூடாதுன்னு பெரிய உறவு. இந்த பார் சிவகாமி, அவங்க சொத்து பூரா என்கிட்ட அடமானத்துல இருக்குது. கடன்ல இருந்து அவங்க ஆயுசு பூரா விழவே முடியாது. உன் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்படுறத நீ ஆசைப்படுறியா இல்லையா? சொல்லே சபாபதி. நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். உங்களோட சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்ப சம்மதம் சொல்லு. என்னங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி முடியும் சொல்லுங்க. இதுல யோசனை பண்றதுக்கு என்னடி இருக்கு? இருக்கிற சொத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவங்களுக்கா நாம பொண்ணை பத்தி வச்சிருக்கோம். நம்ம பொண்ணுக்கு நல்ல காலம் நம்ம வீடு தேடி வருது, அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நாம யாரு? சம்மதம்மா, சம்மதம். என்னங்க, அப்ப வெத்தல் பாக்கு புடி.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.